யார் பெரியவர்? உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் தொண்டராக இருக்கட்டும், பணி செய்பவராக வாழட்டும் என்று ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி வழியாக வித்தியாசமான புரிதலையும் வாழ்க்கையினுடைய புதிய தத்துவ கொள்கையையும் அழகாக கற்றுக் கொடுக்கிறார். சிறு குழந்தையைப் போல எவர் ஒருவர் தன்னை தாழ்த்தி கொள்கிறாரோ அவர் மட்டும்தான் ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியும் என்பதையும் நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு நிறைவு செய்கிறார். இன்றைய முதல் வாசகம் மனித வாழ்வினுடைய சிற்றின்ப ஆசைகள், பேராசைகள் இவைகளை பற்றி யாக்கோபு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறார். நீங்கள் உலகம் சார்ந்த செயல்களை செய்கின்ற போது கடவுளுக்கு எதிராக இருக்கிறீர்கள் என்று அழகாக கற்றுக் கொடுக்கிறார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலும் நமது தனிப்பட்ட மனித வாழ்வினுடைய சிந்தனைகள், கொள்கைகள் இவைகளை நாம் செயல் உருவாக்கங்கள் கொடுத்து நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் கடவுளின் திட்டத்தை பல நேரங்களிலே மறந்து போகிறோம். கடவுளுக்கு உகந்த மக்களாக நம்மை நாமே ஒரு குழந்தையினுடைய உள்ளத்தை போல தாழ்த்தி கொண்டு பணி செய்கின்ற மக்களாக வாழ இந்த நாளிலே இறைவன் நமக்கு அழைப்பினை கொடுக்கின்றார். மன்றாடுவோம். அன்பை உருவான இறைவா, பணி செய்கின்ற மக்களாக இதோ உம்முடைய பார்வையில் நாங்கள் விலையேற பெற்றவர்களாக மகிழ்வுடன் வாழ எங்களுக்கு அருள் தாரும் இறைவா. ஆமென்.